மகர ராசி, துலா ராசி இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் கணவன் மனைவியாக அமையிறாங்க அப்படின்னா அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ துலா ராசி பார்த்தோம் அப்படின்னா அதோட அதிபதியை வந்து சுக்கரன் சொல்லலாம். மகர ராசி சனீஸ்வரர் வந்து அதிபதி சொல்லலாம். ஸோ துலா ராசி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்துவாங்க, நிறைய வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் மகர ராசி பார்த்தோம் அப்படின்னா என்னதான் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலும் திருப்பி வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் துலா ராசியோட எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அன்பு செலுத்துவாங்க. ஆனால் ஈக்குவலண்டாக மகர ராசியால் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ இயற்கையாக இந்த நிறைய ராசி அமைப்பிலேயே ரொம்ப பொருத்தமான ஒரு பொருத்தம் வந்து மகர ராசி, துலா ராசிக்கு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க, அந்யோன்யமாக இருப்பாங்க. ஸோ நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட திரும்ப வந்து சேர்ந்துக்குவாங்க. திடீர்னு பார்த்தோம்னா முதல் நாள் சண்டை போடுவாங்கன்னா அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கணவன் மனைவியாக இருந்தால் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த நாளே வந்துட்டு அவங்க சேர்ந்துக்குவாங்க. இப்போ ஒரு பெரிய சண்டை சச்சரவு வந்தாலுமே அது சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும். ரொம்ப லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ எவ்வளோ திருமணங்கள் வந்து திருமணம் ஏற்படுத்தாலும் இவங்களோட திருமணங்கள் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சண்டை வந்தால் கூட டிவோர்ஸ் வரைக்கும் போகாது. அந்தளவுக்கு வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி நல்லாயிருக்கும், ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். 2 பேருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ துலா ராசிக்கு வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா மகர ராசியில் கணவன் மனைவி இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன அவங்க விருப்பப்படுறாங்களோ அதை செய்யறதுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து போடுவாங்க. ஸோ இந்த ராசியில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே வந்து உங்களை மாதிரி வாக்கிசாலி வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம்.